நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா இன்பமும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று காலபைரவரை மறுபடியும் வேண்டி வணங்கி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போன வருஷம் நம்ம தொற்று நோய் எல்லா அவஸ்தைகளையும் இதுவரைக்கும் பார்க்காத அவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம பட்டிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? எப்பயுமே புது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் தான் விழும். லக்னமே கன்னிகா லக்னத்தில் தான் வரும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அதனால் அப்போது இந்த வருடம் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் சந்திரனுடையதாக லக்ன புள்ளி விழுகிறது. அது அந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் மனோகாரகன் 10ல் இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மனதை நன்றாக வைத்து கொண்டோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பு தான். நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அதைத்தான் இங்கே லக்கண புள்ளி விழும் பொழுது அது சொல்லுது. ஏன்னா அஸ்தம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம். அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சரி, லக்னாதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிவிட்டார். பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏறி அவர் அஸ்தமனம் ஆகியிருக்காரு. அப்படி ஆகும் பொழுது சூரியனோட அமர்ந்து இருக்காரு. அந்த லக்னத்துக்கு விரையாதிபதி ஆத்மகாரகன், வருமானத்துக்கு காரகனோட லக்னாதிபதி 4ல் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டாரு. நட்பு வீடு தான் இருந்தாலும் கூட சூரியனுக்கு அது நட்பு வீடு, புதனுக்கும் அது ஓரளவுக்கு சமமான ஒரு வீடு தான். ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. அவ்வாறாக இருக்கும் பொழுது சுகங்களில் சில பிரச்சனைகள் வரும். இந்த 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 வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அடுத்தது குடும்பஸ்தானாதிபதி கேதுவோடையும் மாந்தியோடையும் போய் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் குடும்பங்களில் சுகம் கெடப்போகுது, பாக்கியம் கெடப்போகுது. 9ல் ராகு, 2ல் கேது. சுக்கிரன் கேது இணைஞ்சாலே ஞானக்காரகனோட சிற்றின்பக்காரனுக்கு வேலை இல்லையே. குடும்பாதிபதி போய் இருக்கும் பொழுது குடும்பத்தில் நிறைய பிளவுகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த வருட காலகட்டங்கள் ஓடப்போகுது. 8ல் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் 8ல் செவ்வாய் நல்ல வேலை. சனி செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் இருக்குது. சனியும் ராகு ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்க திரிகோணத்தில். சனியும் செவ்வாய் ராகு 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கேட்கையே வேண்டாம் பாதிப்புகளை பற்றி. ஆனால் சேர்றாங்க. 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை விடிய கால 4:36க்கு சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அங்கே இருக்க போகிறாரு. அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க தான் அந்த காலகட்டத்தில் போகிறோம். தனித்தனி ஆடியோ அப்பப்போ கொடுக்குறேன் நான். சரிங்களா? அப்போது இந்த பிரதமை திதியில் மகேந்திர நாம யோகத்தில் கௌளவ கர்ணத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. யோகியாக ராகுவும் அவயோகியாக சூரியன் போயிட்டாரு. ஸோ அரசுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். சனி பகவான் கர்ணநாதனாக அந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து குழந்தைக்காரக குருவும் சேர்ந்து நின்றுட்டாரு. அதனால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். இந்த வருட காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மன தைரியத்துடன் எல்லாவற்றையும் நான் வெற்றி பெறுவேன் என்று யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு மனபலத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அதே காலகட்டத்தில் இந்த வருடம் புதிய வைரஸ் தோன்றி அதை நம்ம கொஞ்சம் பயமுறுத்தும். மருந்துகள் மருந்துகள் கண்டுபிடிச்சு அந்த மருந்து எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. மருந்து வந்துடும். புதிய வைரஸே அழிக்கிறதுக்கு என்னென்ன அடுத்த மருந்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி வழியும் இந்த வருடம்.
சந்நியாசிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு மிக நெருக்கடியாக பல தொல்லைகளை அவங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிரனும் கேதும் கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் கேதும் மாந்தியோடு இணைந்திருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை இவற்றையெல்லாம், ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 52 சினிமா கலைஞர்களை நம்ம இழந்திருக்கிறோம். சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள், அவங்க பாடுறவங்களா இருக்கலாம், இல்லை சின்னத்திரை பெரிய திரை எல்லாம் சேர்ந்து டோட்டலாக இந்தியாவில் இது தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்த ரெக்கார்டு 52 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. ஸோ இந்த வருடமும் அது மாதிரி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனக்கவலைகள் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் கேது மாந்தி சேர்ந்துருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியத்தில் ராகு உட்காந்து பார்க்குது, 8ல் செவ்வாய். அதனால் செவ்வாய் வீட்டில் இந்த சுக்கிரன் கேது மாந்தி இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும் மனதில் இருக்கக்கூடியதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி போனீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். சில நிலநடுக்கங்கள் வருவதற்காக இருக்குது. பல நாட்டில் நிலநடுக்கங்கள் வரப்போகுது. அது மலேசியா, ஸ்ரீலங்கா, பர்மா, ஜப்பான், நமக்கும் இங்கே இந்தியாவில் 1-2 இடங்களில் நிலநடுக்கம் வரவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். இதில் 26/5/2021 தெரியக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் இந்தியாவில், ஏன்னா சந்திர கிரகணம் இரவில் தான் வரும். அந்த மாலை ஆரம்பிக்கிற கோணத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே அஸ்ஸாம், வங்காளம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடங்களில் மட்டும் தெரியும், மற்ற இடங்களில் தெரியாது. கேதுவோடு இணைஞ்ச ஒரு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அது மட்டும்தான் தெரியும். அடுத்தது 19/11/2021 நடக்கக்கூடிய சந்திர கிரகணமோ அல்லது 10/6/2021 நடக்கிற சூரிய கிரகணமோ 4/12/2021 நடக்கக்கூடிய சூரிய கிரகணமோ இங்கே தெரிய போகிறதுல எந்த கிரகணமும் தெரியாது. இந்த 26/5/2021 சாயந்தரம் 3:14 6:23 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் நான் சொன்ன ஊர்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது, மற்றபடி நமக்கு தெரிய போகிறது கிடையாது. சரிங்களா? தங்க விலையில் ஏற்றம் இருக்கும், விலைவாசிகள் நிறைய ஏற்றமாக இருக்கும், பொருளாதார சங்கடங்கள் இருக்கும். மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம். புத்திசாலிகள் மட்டுமே இங்கே சிறப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு. கடவுள் வழிபாட்டிலையும் நல்ல புத்திசாலித்தனமும் இருப்பவர்கள், ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் அன்னைக்கு. அப்போ குருவுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது யார் மகான்கள் வழிபாடோ மிக மிக முக்கியம், குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த திருப்பர்ற 2 டைமு, அதாவது 5/2/2021 11/2/2021 வரைக்கும் 8 நாட்கள் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரத்தில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் 5 கிரகங்கள் சேர்க்கை. அடுத்தது 3/12 இந்த வருஷம் கடைசியில் 3/12/2021 9/12/2021 வரைக்கும் விருச்சிகத்தில் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் 7 நாட்கள் சூரியன், செவ்வாய், புதன், கேது இந்த 4 கிரகங்கள் சேரப்போகுது. அதில் 2 நாள் சந்திரன் இருந்துட்டு நவருவார், அப்புறம் செவ்வாய் சேர்ந்துருவார். அப்போ ராகுவோட பார்வையில் இருப்பாங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை விருச்சிகத்தில் நடைபெற போகிறது. இதில் என்னன்னா 4/12/2021 சனிக்கிழமை கேது கிரக சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. அப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அன்று அமாவாசை இருக்கும் இல்லையா, ஆனால் நமக்கு தெரியாது, தெரியக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை. சரிங்களா? இதில் 23/5/2021 11/10/2021 வரைக்கும் 142 நாட்கள் சனி வக்கரமாகி உட்கார போகிறாரு. அதே மாதிரி குருவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான்
5/4/2021 14/9/2021 வரைக்கும் 163 நாட்கள் குரு அதிசாரத்தில் செல்ல போகிறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு. மறுபடி 20/6/2021 18/10/2021 வரைக்கும் 121 நாட்கள் குரு வக்கரமாகி உட்கார போறாரு. 20/11/2021 சனிக்கிழமை இரவு 11:31 குரு பகவான் ப்ராப்பரா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகி காலபுருஷனுக்கு 11 போய் உட்கார்றாரு. இதுதான் மிக முக்கியமாக இந்த வருடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்ப இதன் மூலியமாக 12 ராசிகளுக்கு, ஏன்னா இந்த நிகழ்வுகளை பிரிக்கணும்ல, ஒட்டமா நம்ம இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது பாருங்க. அதனால எப்பப்பெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு, ஏன்னா வருடம் பிறக்கும் பொழுதே சனியோட வேதையில செவ்வாய் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அது காலபுருஷனுக்கு முதல் இடம் வேற, அந்த லக்னத்துக்கு 8ல். அப்ப ஆயுள் பயம் இதெல்லாம் நிறைய இருக்க போகுது. ஏன்னா கேந்திரத்துல சந்திக்கிறாங்க 2 பேரும், சனியும் செவ்வாயும். அதனால இந்த காலகட்டங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட, அது அந்த வைரஸ்ங்கிறது ரத்தத்துல போறதுனால தானே, அது மாதிரி ஒரு பயம், மிலிட்ரி, அரசு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். மிலிட்ரி ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில எல்லா நாட்டுகளிலும் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொது தானே, அதனால இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இராணுவத்துக்கு அதிக வேலைகளும் நிறைய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டானது பல நல்ல நிகழ்வுகளையும் சில பாதிப்புகளையும் தரப்போகிறது. உங்களுக்கு உங்க ராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியோடைய வீட்டில் தான் எப்பயுமே ஆங்கில புத்தாண்டு பிறக்கும். அந்த அதிபதி புதனானவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் இந்த ஆண்டு துவக்கத்தில். அதே மாதிரி உங்க ராசி அதிபதியான செவ்வாய் சனியோட வேதையில் உட்கார்ந்துருக்காரு. இந்த வருட பிறப்பப்ப உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. உடல் உபாதைகள், சில பிரச்சனைகள் இதையெல்லாம் தருவதற்கான வாய்ப்புகளை அங்க கொடுக்க போறாரு. ஏன்னா உங்க ராசி அதிபதியை சனி பார்ப்பது சிறப்பு இல்லை, ராகுவும் பார்க்கிறாரு, அதுவும் சிறப்பு கிடையாது. வெளிநாட்டு யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த காலகட்டம்னு நான் சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சேருது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இந்த வருடம் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை பந்தத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் வரப்போகிறது. யாராவது வேலை மாற்றம், இடமாற்றம் செய்ய போறோம் அப்படின்னா அவங்களுக்கும் இங்க வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. அதனால எப்பப்ப எந்தெந்த காலகட்டங்கள் இந்த வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய நிலைமை, அடுத்தது செவ்வாயோட நிலைமை மிக மிக முக்கியம். உங்க ராசி அதிபதி, ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அந்த அதிபதியோடைய நகர்வுகள் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ராசியில உட்காரும் பொழுது யாரு சந்திக்கிறாங்க, எப்படி திரிகோணத்துல சந்திக்கிறாங்க, திரிகோணம்னா ஒரு முக்கோண வடிவத்துல சந்திக்கிறாங்க, அதனால என்ன பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு மிகவும் பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய குருவாக குரு பாதிப்பையும், சனி பகவான் 3ஆம் இடத்துல நிக்கிறதுனால ஒரு சுப பலனையும் கொடுக்கிறாரு. அதனாலதான் நான் சொன்னேன், திருவாலித்தலம் பாடியில் இருக்குது, சென்னையில் பாடியில் திருவலி தாயம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் தனிச்சு நின்று மேற்கை நோக்கி சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுற மாதிரி மேற்க நோக்கி இருப்பார். சிவன் கிழக்க பார்க்க இருப்பாங்க, அம்பாள் தெற்க பார்க்க இருப்பா. ரொம்ப விசேஷமான கோயில், அகத்தியர் வழிபட்ட கோயில்.
குரு பகவானுக்கு அவ்வளோ பெரியசாக தனியாக ஒரு உள்ளுக்குள்ளேயே கோயில் தனியாக இருக்குது. அதை வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். 3ல் குரு வந்து அமரும் பொழுது இளைய சகோதரன் சகோதரிகளுடைய பாதிப்புகள் இருக்கும். மூத்த சகோதரர் சகோதரிகள் அவர்களுடைய பாதிப்பு இல்லை அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க பாதிப்பை கொடுக்கும், இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். சமமாக இருக்கக்கூடியவர் ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தான். லக்னம் அங்கே தான் விழும், கண்ணியில். அது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விழும். உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் பாக்யாதிபதி நீச்சமாகி உட்காருவார். இப்படி கிரகங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. உங்கள் ராசியில் தான் கேது உச்சமாவார். ராகு பகவான் அந்த இடத்துல உச்சமாகுவதற்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கும். இப்போ கேது வந்து உட்காந்துருக்கு, உச்ச கேதுவாக, ஜென்ம கேதுவாக உட்காந்துருக்குது. அப்போ ராகு 7ல் நிற்கிறாரு, கேது ஜென்மத்தில் நிற்கிறாரு. தீய பலன்களை தருவதற்கு, பாதிப்புகளை தருவதற்கு ராகுவும் கேதுவும் நிற்கிற இடம் சரியில்லை. நிற்கிற இடமும் சரியில்லை, பார்க்குற பார்வைகளும் சரியில்லை. சரி, இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்குது? 23/5/2021 11/10/2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 142 நாட்கள் சனி வக்கரமாகி உட்கார்றாரு. அப்போ இது நாள் வரைக்கும் சனியினால் உங்களுக்கு பாதிப்புகள், நல்ல ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பாதிப்பை கொடுப்பதற்காக இருக்கார். உங்கள் முயற்சிகள் மந்தமாகும், வெற்றி கிடைக்காது. இளைய சகோதரன் சகோதரிகளில் பிரச்சனைகள் வரும். அவர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள், பணத்துக்காக அந்த பண பரிமாற்றங்கள், இதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டம். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு செயல்படுங்க. அடுத்தது 14/9/2021 முதல் 18/10/2021 வரைக்கும் குரு மகரத்திலேயே நின்று வக்கரமாகிறாரு. அப்போ இந்த காலகட்டம் ஒரு 35 நாட்கள் இந்த வக்கர முடிவு 18/10/2021 வரைக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த இடத்துல 3ஆம் இடத்துல நின்று வக்கரமாக, நீச்ச வக்கரமாக ஆகும் பொழுது நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருந்து பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் உங்களுக்கு வக்கரமாக ஆகிறதுனால சுப பலன்களை அங்கே கொடுத்துருவார். அடுத்தது 20/6/2021 14/9/2021 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் குரு கும்பத்தில் போய் வக்கரமாவார். அப்போ 4ஆம் இடத்துக்குள்ளே போகும் பொழுது அங்கே போய் நின்று அவர் வக்கரம் ஆகும் பொழுது அங்கே பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா 4ல் இருக்கும் பொழுது பாதிப்பை தர, ஆனால் வக்கரமாக இருக்கும் பொழுது அங்கே பாதிப்பை கொடுக்காது. தாயின் உடல்நிலையில் மேன்மையடையும். தாயினால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி, வாகனம், வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை அந்த இடத்துல அங்கே கொடுத்துருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் உங்களுக்கு பாதிப்பு தராத இடத்துல தான் நிற்க போகிறாரு, உங்கள் ராசி அதிபதி. அதனால் அவர் உங்களுக்கு ஒரு பலத்தை அங்கே கொடுத்துருவார். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் மக்களோட ஒன்று இணைந்து நீங்கள் அங்கீகாரம், பேர், புகழ் வரைவதற்கான காலகட்டம் இந்த 87 நாட்கள். சனியோட வீட்டில் போய் குரு பகவான் 2க்கும் 5க்கும் அதிபதி, தனம், குடும்ப, வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியாதிபதி போய் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நிற்கும் பொழுது சுகம் விரயமாகும். ஏன்னா உழைப்பு அதிகமாகும், சுகம் விரயமாகும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைப்பை மேன்மைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் சொல்ல, ஏன்னா தன குடும்ப வாக்கு அதிபதி அங்கே போய் வக்கரமாகிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த 87 நாட்களும் நீங்கள் சொல்கிறத மக்களும் கேட்பாங்க, தலைவனும் கேட்பாங்க. நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். அரசியல்வாதிகளுக்கு, கலைத்துறையினர் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தரும். 5/4/2021 20/6/2021 வரைக்கும் குரு பகவான் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பார் 73 நாட்கள். இது பாதிப்பை கொடுக்கும்.
ஏன்னா அதிசாரத்துக்குள்ளே போய் வக்கரமெல்லாம் ஆகாமல் ஜம்முன்னு உட்காந்துருப்பார். அப்போ உங்களுக்கு படுத்தல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். தாயின் உடல்நிலையில் வண்டி எடுத்துகிட்டு போனால் ரிப்பேர் ஆகிறது இதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கான ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். குழந்தைங்களுக்காக செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு லேப்டாப்போ இல்லை யூஸ்ஃபுல் செலவு தான், ஒரு ஃபோன் வாங்கி கொடு, இல்லை ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒன்று, நகை அப்படின்னு எல்லாமே வந்து அங்கே குழந்தைகளுக்கான விரயங்கள் காத்து இருக்குது அந்த நாட்களில். அடுத்தது 20/11/2021 குரு நேர்கதியில் பெயர்ச்சி ஆகி மகரத்திலேருந்து கும்பத்தில் போய் உட்காருவார். 4ல் குரு வருது, அத்தாஷ்டம குரு. கண்டிப்பாக அந்த குரு பகவான் அங்கே அமர்ந்து கும்பராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். சுகம் கெடும். பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளால் பம்பு வழக்கு எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். இதுக்கு இடையில இந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி, ஆனால் அவர் வேணும். இரத்தக்காரகர், முயற்சிக்கு காரகர் அவர் வேணும். இந்த 4 கிரகத்துக்கு அப்புறம் அவர் முக்கியமாக வேணும். ராகு கேது குரு சனிக்கு அப்புறம். அப்போ இந்த செவ்வாய் பகவான் 21/2/2021 8/4/2021 வரைக்கும் ரிஷபத்தில் போய் உட்கார்றாரு ராகுவோட. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்து, அப்போ இந்த சனியும் பார்த்தீங்கன்னா மூல திரிகோணமாக இந்த திரிகோணமாக மூல திரிகோணம் இல்லை, திரிகோணமாக இந்த 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்துக்கும் திரிகோணத்துக்கும் சம்பந்தம் வரும். அப்போ இவருக்கு சந்திக்கிறாங்க யாரே? குரு, சனி, ராகு, செவ்வாய். இவர்களுடைய இந்த சந்திப்புகளானது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய், ராகு, சனி சம்மந்தப்பட்டுட்டாங்க. குரு பகவான் பார்வையினால் அதை பலப்படுத்தணும். ஆனால் 3 கிரகங்கள் பலமாக அங்கே இருக்குது. சனி ஆட்சி, செவ்வாய் தன் வீட்டுக்கு 2ல் போய் உட்கார்றாரு ராகுவோட. கேதுவின் பார்வை உங்கள் ராசியிலேயே கேது. ஏற்கனவே ராசியில் கேது இருந்தாலே ஜென்ம கேதுவாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு விரக்தி, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைகள், நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி குடும்பத்துக்குள்ளே நடக்கும். விட்டால் போதும் சாமி அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு தெளிய வச்சு கேது அங்கே அடிச்சுக்கிட்டு இருப்பார் குடும்பத்துக்குள்ளார. உங்கள் மனோபாவத்தில் வந்து அது உங்கள் மனோபாவங்களானது கேது மயக்கம். ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி வெளியில் இடுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக தயக்கமானு தெரியாத அளவுக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கேது. இன்னும் சேர்ந்து செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியை ராகுவோட சேர்ந்து சத்தமாக பார்வையில் பார்க்கும் பொழுது, குரு சனிக்கு திரிகோணத்தில் அவங்க நிற்கும் பொழுது கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. படிப்பில் கொஞ்சம் மந்தப்படும். அடுத்தது 5/9/2021 17/10/2021 வரைக்கும் 43 நாட்கள் உங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும் பொழுது திரிகோண சந்திப்பு ராகு, செவ்வாய், சனி. செவ்வாய்க்கு 5ல் சனி, சனிக்கு 5ல் ராகு, ராகுக்கு 5ல் செவ்வாய். இப்படியாக உட்காரும் பொழுது உங்கள் லாபங்கள் தடைப்படும். கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய மனைவியோ இல்லை கணவனோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடைப்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியும் குழந்தையும் உங்களுக்கு எதிராக சண்டை சச்சரவுகளுக்கு வந்து கைகோத்து வந்து நிற்பாங்க. வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் வீண் பிடிவாதம். நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன். யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களும் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அம்மா சொன்னால் கேட்குறா. இதே வந்து பெண்களாக இருந்தால் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அப்பா சொன்னால் கேட்குறேன். இப்படியான ஒரு மனோபாவ நிலைக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே இந்த செவ்வாய் கொடுத்துட்றாரு. 21/10/2021 30/11/2021 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியினுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் வந்து உட்கார்றாரு உங்கள் ராசி அதிபதி. அப்போ விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அங்கே கொடுக்குது. அதை சுப விரயமாக குழந்தைகளுக்கு விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு ஒரு நிச்சயதார்த்தமோ, மஞ்சள் நீராட்டு விழா, இல்லை குழந்தைகளுக்கு தேவையான மின்பொருள் சாதனங்கள் ஏதோ ஒன்று, வண்டி வாகனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது அப்படியே சுப விரயமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அங்கே கொடுத்துரும்.
அதே சமயத்தில் குழந்தைகள் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது மிக கவனமாக போக சொல்லுங்க. வண்டி வாகனத்தில் போகாமல் இருக்கிறது சிறப்பு. அதுவும் இரவில் வண்டி வாகனத்தில் போகாமல் இருக்கிறது மகா உத்தமம். கிட்டத்தட்ட அந்த 41 நாட்கள் கொஞ்சம் கவனமாக, குழந்தைகளுக்கு கவனமாக, குழந்தைகளால் விரயம் நம்ம பொருளாக வாங்கி கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, குழந்தைகளால் வேறு மாதிரி விரயங்கள் வராமல் பாதுகாப்பது மிக மிக முக்கியம். 4/12/2021 11/1/2022 வரைக்கும் 39 நாட்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வந்து உட்கார்றாரு ராசி அதிபதி. ஆனால் ராகுவினுடைய பார்வையில் இருக்காரு. குடும்பத்துக்குள் குழப்பம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, உற்றார உறவினருக்குள்ள தேவையில்லாமல் விமர்சனங்கள் இதெல்லாம் வருவதற்கான காலகட்டம். யாரெல்லாம் பார்ட்னர் வச்சு தொழில் நடத்துகிறீங்களோ கொஞ்சம் கவனமாக, பேச்சில் நிதானமும் கவனமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. இது செவ்வாயோடைய நிலையில் இந்த நிலைப்பாடுகள். அப்போ இந்த கிரகங்கள் தன்னுடைய அசைவுக்கு ஏற்பதான் நமக்கு அங்கே பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதில் வெளிநாட்டு யோகத்தை 9ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் அதிபதியோட சுக்கிரனோட இணைகிறார். அப்போ வெளிநாட்டு யோகங்களை இதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குது இந்த வருட கடைசியில். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டுக்கு படிப்போ இல்லை வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களோ அதை செஞ்சுக்கிறது சிறப்பு. குரு அதிசாரத்துக்குள் கும்பத்துக்குள் செல்லும் பொழுது நீங்கள் வேலை மாற்றம், இடம் மாற்றம், இல்லை புதிய வேலை இதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் திண்டாட்டம் இருக்கும். ஆனால் அவரே அங்கே போய் வக்ரகதியில் நிற்கும் பொழுது மிக நல்ல பலனை அங்கே கொடுப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கார். 87 நாட்கள் 20/6/2021 14/9/2021 வரைக்கும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேலைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை இடமாற்றம் செய்வதற்கு சரியான நேரம், அந்த நேரம் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக வரக்கூடிய வாய்ப்புகளை தரும். சரிங்களா? அரசியல்வாதிகளுக்கு மிக மிக ஒரு நல்ல காலமாக இருக்கக்கூடியதும் இந்த காலம்தான். அந்த 87 நாட்கள் கும்பத்தில் போய் அவர் வக்ரகதியில் நிற்கும் பொழுது 20/6/2021 14/9/2021 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயிச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஏன் தெரியுமா? கும்பத்தில் தான் சனிக்கு மூல திரிகோணம் ஆகிறாரு. அந்த வீட்டில் குரு பகவான் போய் உட்காரும் பொழுது உங்களுக்கு அது பாதிப்பை தரும். ஆனால் நிற்கிற குரு வக்ரகதியில் நிற்கிறாரு. அப்போ அந்த பாதிப்புகள் நன்மையாக விளைவதற்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்குது. அங்கே போய் நிற்கும் பொழுது உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்கும், வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு. அதே சமயம் 10ஆம் இடத்தை பார்க்கும், தொழில் ஜீவனம். அப்போ தொழில் முனைவோர்கள் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலை விஸ்திரி பண்ணுறதுக்கிறதுக்கு, உங்கள் தொழிலை எக்ஸ்டாப்ளைஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விரயத்தை பார்க்கும், குழந்தைகளுக்கான விரயங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்புற மேன்மையாக, அது குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யும் பொழுது அது நல்ல பேரோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னொன்று 5/2/2021 11/2/2021 வரைக்கும் 8 நாட்கள் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை. சூரியன் 10ஆம் அதிபதி, புதன் 8க்கும் 11க்கும் அதிபதி, சுக்கிரன் 7க்கும் 12க்கும் அதிபதி, குரு 2க்கும் 5க்கும் அதிபதி, சனி 3க்கும் 4க்கும் அதிபதி. இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல வேளை செவ்வாயோடு அவங்க திரிகோணத்தில் சந்திக்கலை, கேந்திரத்தில் தான் நிற்கிறாரு. குரு சனி இந்த 5 கிரகங்கள் சேர்க்கையில் கேந்திரத்தில் தான் செவ்வாய் நிற்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி. அப்போ முயற்சிகள் எல்லாம் ஒரு தடை வருவதற்கான காலகட்டம் இருக்குது. ஏன்னா விரையாதிபதி வந்துடுறாரு உள்ளுக்குள்ள. அதனால் கொஞ்சம் அந்த அமைதி காப்பது மிக மிக உத்தமம். 8ஆம் அதிபதியும் உள்ளார வந்துட்டார். 8, 12 அதிபதிகள் வந்துட்டாங்க முயற்சி ஸ்தானத்தில். கொஞ்சம் முயற்சி தடைபடும், கொஞ்சம் வரவேண்டிய பணம் இல்லை, நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த 8 நாட்கள் கொஞ்சம் சிவனின் வழிபாட்டில் இருக்கிறது மிக சிறப்பு. 3/12/2021 9/12/2021 வரைக்கும் 7 நாட்கள்
ஜென்மத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. சூரியன் 10ஆம் அதிபதி, சந்திரன் உங்களுக்கு பாக்யாதிபதி, செவ்வாய் 1க்கும் 6க்கும் அதிபதி, உங்கள் ராசி அதிபதி, 8க்கும் 11க்கும் அதிபதி புதனும் அங்கே உட்கார்றாரு கேதுவோட. இதில் சந்திரன் 2 நாள் இருந்துட்டு நவந்ததுக்கு அப்புறம் தான் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி உட்கார்றாரு. இந்த காலகட்டங்களில் இங்கேயும் 6, 8 அதிபதிகள் சம்மந்தப்பட்டு நிற்கிறாங்க. அங்கே 8, 12 அதிபதி, இங்கே 6ஆம் அதிபதியும் வந்துட்டார் உள்ளுக்குள்ள. 6, 8 அதிபதிகள் கொஞ்சம் மனதில் பதட்டம் ஏற்படுவதற்கான காலகட்டம், மனபீதி ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குது. 7 நாட்கள் நீங்கள் மௌன விரதம் இருந்துக்கிறது மிக சிறப்பு. உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது எந்த ஒரு வாக்கும் எந்த ஒரு இதுவும் நீங்கள் பிரச்சனைக்குள்ளேயும் தலையிடாமல் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டுக்கிட்டு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த 7 நாட்கள். அதான் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் 2 பேரும் உட்காடுறாங்க, அரசு கிரகங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் 8ஆம் அதிபதி நேக்கா செயல்பட்டீங்கன்னா, உங்கள் தசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 7 நாட்களில் போய் உங்கள் மேல் தலைமை கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் சலுகை வேணுமோ போய் பெற்றுட்டு வந்துடலாம். ஆனால் தசாபுத்தி வீக்காக இருந்தது. அங்கே 6, 8, 12 அதிபதிகள் தசாதிபதிகள் அவருக்கு வாங்கியிருக்க சாரம் இதையெல்லாம் பார்த்து செயல்பட்டுருவோம். அவங்க அங்கே பாதிப்பு இருந்ததுன்னா இன்னும் மோசமான ஒரு பாதிப்பை சேர்த்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. கோச்சாரமும் தசாபுத்திகளும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் 11/1/2021 கால சர்பத்துக்குள் கிரகங்கள் எல்லாம் ராகு கேது பிடிக்குள் இருக்கின்றன 15 நாட்கள். யாரெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கிறீர்களோ, ஏன்னா உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு முயற்சி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை மகப்பேர் வாய்ப்புகள் வருவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் அவர்கள் குழந்தை பிறக்கும் பொழுது இந்த காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாதமும் 15 நாள் காலசர்ப்ப தோஷத்துக்குள் நிற்கும், சந்திரன் உள்பட லக்னம் உள்பட. அப்போ இந்த லக்னமும் சந்திரமும் காலசர்ப்ப தோஷத்தில் மாட்டாமல் வெளியில் நின்றுட்டாங்கன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக அமையும். அதை நல்ல ஒரு ஜோதிடத்தை கேட்டு நீங்கள் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறது மிக சிறப்பு. அதே மாதிரி 9/6/2021 6/9/2021 அன்று சகுனி கரணம். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சகுனியினுடைய குணாதிசயம் அந்த குழந்தைக்கு இருக்கும். கூட பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தையினால் சில பாதிப்புகள் வரும். அதனால் அந்த நேரத்தில் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு. இதில் 2 நாள் மகத்துவம் வாய்ந்த நாளில் குழந்தை பிறந்தது அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். 10/10/2021 30/11/2021 ஆயுஷ்மான் நாமயோகம். இந்த நாமயோகத்தில் பிறந்தா 90 வயசுக்கு மேலே வாழ்வாங்க, சிரஞ்சீவியாக வாழ்வாங்க, தீர்க்காயுளாக வாழ்வாங்க. பவகரணம், ஒருத்தரை நம்ம வாழ்த்தும் போது ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த பவகரணத்துக்கு அதிபதியே செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி. இதில் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஆயுள் ஆரோக்கியம் நல்ல ஒரு புத்தி கூர்மை எல்லாவற்றிலும் வெற்றியை குவிக்கக்கூடியதாக தான் வேலையை யாருக்காக எதுக்காக நிப்பாட்டாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வெற்றி ஒன்று மட்டும்தான் நோக்கா இலக்காக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் அமர்ந்து இவ்வாறாக பலன்களை கொடுக்க போகிறாங்க. இதில் தொழில் முனைவர்கள் தொழில் எக்ஸ்ட்ரா பிளேஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்துகிற, குரு அதிசாரத்தில் போய் அங்கே பக்ரகதியில் நிற்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் மேன்மை வரும். அப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கீழே வேலை பார்க்குறவங்க நீங்கள் எல்லா எம்ப்ளாயீஸும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பண்ணலாம் வாங்கன்னு ஒரு கை கொடுத்து எல்லாம் ஒற்றுமையாக டீம் ஒர்க்காக செயல்படுவாங்க. அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். அந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா தர்ம கர்மாதிபதிகளான 9க்கும் 10க்கும் அதிபதி ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் ராசிக்கு இவங்க 2 பேருமே சூரியன் சந்திரனாக அமைகிறதுனால அமாவாசை திதி கொடுப்பது ரொம்ப விசேஷம். அடுத்தது பித்திருக்களுடைய வழிக்கு அமாவாசை திதியை கொடுக்கணும், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும்.
ஏன் அப்படின்னா உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி குருவும் சந்திரனும் இந்த காலகட்டங்களில் நிறைய திருப்பம் அவங்க திரிகோணத்திலேயோ இல்லை இணைந்தோ சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒருத்தரும் இணைஞ்சு செயல்படுவாங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டையும் பித்தர்களுடைய வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாடு உங்கள் ஜென்ம கேதுவாக இருக்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடு, ஏழில் ராகு இருந்து கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமையை தராத ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடியதுனால துர்க்கைக்கு 4 to 4:30 ராகு காலம் முடியக்கூடிய நேரத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் சபர்லி வச்சு அர்ச்சனை பண்ணி கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோருக்கும் அர்ச்சனை பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எல்லோரும் பானக்கமாக குடிச்சிங்கன்னா வீட்டில் ஒரு பதட்ட நிலை இல்லாமல் ராகு பார்த்துக்குவார். ராகுவை துர்க்கை பார்த்துக்குவான். சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு சுப பலன்களை கொடுக்கறதுனால சனி பகவானை விடாமல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. தானம் தர்மம் அன்னதானங்கள் செய்வதனால நல்ல பாக்கியங்கள் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு ஏன் அப்படின்னா இந்த ராசியில் சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்றாங்க பாருங்கள். 3/12/2021 அதுக்கு மறுநாள் சூரிய கிரகணம். அப்போ 4/12/2021 சூரிய கிரகணம் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பலனை அங்கே கொடுத்துட்டு போயிடும். மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு சிறப்பு உங்கள் ராசிக்குள்ளே இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் நடக்க போகுது. இதை பயன்படுத்திக்கிட்டு தானம் தர்மங்கள் இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது இந்த கிரகங்கள் கோச்சார கிரகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளுடைய பாதிப்புகள் குறையும். நீங்கள் எல்லோரும் இறை வழிபாட்டோடு இணைந்து இருங்கள். சிவபெருமானையும் துர்க்கை அம்மனையும் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானையும் கேதுவின் அம்சமாக இருக்கிறதுனால தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்று அருகமும் தர்பையும் வச்சு அவருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த பிள்ளையாரானவர் வன்னி மரத்துக்கு கீழேயோ அரச ஆலமரத்துக்கு கீழே இருந்தால் சிறப்பு. அங்கே தூப தீபம் காட்டி இவங்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்புகளும் தசாபுத்திகள் பாதிப்பும் நம்மை ஒன்றும் செய்யாது. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நானும் ஈசனை வழிபாடு செய்து வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது தனுசு ராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.